மாவட்டம் விளாத்திக்குளத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா, தமிழக பட்ஜெட் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி, தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், நாஞ்சில் சம்பத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேசுகையில், பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை மிரட்டி ஜிஎஸ்டி வரி வசூல் செய்துவிட்டு பங்குத் தொகையை தருவதில்லை. கேள்வி கேட்டதற்காக தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி மற்றும் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்து வருகிறது மத்திய அரசு என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் பேசுகையில், பழைய திட்டங்களுக்கு புதிய பெயர்கள் சூட்டி விளம்பரப்படுத்தி வருகிறது பாஜக. இந்தியா மற்றும் ஜனநாயகத்தினை காப்பாற்ற வேண்டுமென்றால் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்றார். இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி என திமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அங்கே மக்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்படும் போது, விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய சட்டங்களை எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அவர்கள் நமக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம், தலைவர் கலைஞரின் பிள்ளைகள் நாங்கள் என்று அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து பாஜக ஆட்சியை, ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு நிதியை முடக்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. வெள்ளம் வந்தது, அந்த வெள்ளத்திலே சென்னையிலும் சரி, நம்முடைய மாவட்டத்திலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள், மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எத்தனையோ வீடுகள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இடிந்து விழுந்தது. மேல்மருவத்தூர் அன்னதான திட்டத்திற்கு மத்திய அரசின் ISO தர சான்றிதழ் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட ஆன்மீக குரு பங்காரு அடிகளாரின் 84வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் உள்ள ஆன்மீக அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆன்மீக இயக்க தலைவர் லட்சுமி பங்காரு அடிகளார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், அரக்கோணம் MP ஜெகரட்சகன், காஞ்சிபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் முன்னிலையில் 3.25 கோடி மதிப்புடைய நலத்திட்ட உதவிகள் 3500க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆதிபராசக்தி மருத்துவமனை இயக்குநர் ரமேஷ், தொழிலதிபர் ஜெயகணேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒசூர் மாநகராட்சி ராம்நகரில் மாநகர திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அரசு கொறடா கோவை செழியன் கலந்து கொண்டு பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி ராம்நகரில் மாநகர திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநகர மேயர் சத்யா தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற அரசு கொறடா கோவை செழியன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜக தலைவர்கள் மோடி, நட்டா, அமித்ஷா ஆகியோர் திமுகவை அழித்துவிட வேண்டுமென நினைக்கிறார்கள். திமுகவை அழிக்க வேண்டுமென நினைத்தவர்கள்தான் பட்டியல் வாரியாக அழிந்து போயிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். சங்கராபுரம் அருகே தனியார் பால்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் பிச்சைக்காரன் மகன் மூர்த்தி என்பவர் தனியார் ஆரோக்கியா பால்கடையை கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு எப்போதும் போல் விற்பனை முடிந்து கடையை பூட்டிச் சென்றுள்ளார். இதையடுத்து திடீரென அதிகாலை பால்கடையில் கருகிய வாடை வெளியேறியதை கண்ட அக்கம் பக்கத்தினர்
மூர்த்தி மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயன்றதில் 15 லட்சம் மதிப்பிலான பிரிட்ஜ் மற்றும் இதர பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்துள்ளது. தீ விபத்து ஏற்படுவதற்கு மின் கசிவுதான் காரணம் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் பால்கடையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.